ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். டுடே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ஸ்பெஷலாக யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புட்டி பாலை கொடுக்குறாங்க. அது இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் குழந்தையோடைய ஃப்யூச்சரில் அது வந்து பல பிரச்சனைகளை வந்து குழந்தைக்கு உண்டாகும். சாதாரணமாகவே இந்த காலகட்டங்களில் நிறைய நோய் அது இதுன்னு தாக்குது. இதில் தாய்ப்பால் வேறு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். நான் சாப்பிட்டேன், அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால நான் சாப்பிட்டேன். இந்த டைமில் கிளைமேட் சரியில்லைன்றதுனால நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு சளி பிடிக்காமே இருக்கும். குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் உங்கள் உடம்புல ஊறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சளி பிடிக்கிற தேகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த குழம்புக்கு நம்ம தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த குழம்பு வந்து நம்ம வைக்கணும். வெந்தயம், மெழுகு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்துண்டு, அப்புறம் உரிச்ச பூண்டு, அரிஞ்ச வெங்காயம், அரிஞ்சு வச்ச தக்காளி, இதுதான் நம்ம வந்து வதக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வத்தலை வந்து கழுவிட்டு நல்ல தண்ணியில் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவும் புளியை விட அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வந்து புளி வந்து நான் அதில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஒரு அளவுக்காக ஊற வச்சுருக்கேன். ஆனால் தேவையானது மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருக்கிற இந்த ஜீரகம், மெழுகு, வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயத்துண்டு, இது எல்லாத்தையுமே எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அது கூட கருவேப்பிலையை சேர்த்து பொரிய வச்சுக்கலாம், பொரிய விட்டுக்கலாம். நம்ம வந்து தாளிக்கும் போது எப்பயுமே வந்து சிம்மில் வச்சு தான் தாளிக்கணும். தாளித்து அதுக்கப்புறம் குழம்பு அதில் ஊற்றுனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பட்டை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அது எதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நான் அதில் பட்டை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து முக்கியமாக வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது தான் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த குழம்பு வைப்பாங்க. ஸோ நல்லாவே இருக்காது வந்து குழம்பு வந்து. சில பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன இது பூண்டு குழம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி கூட வைப்பாங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி பிடிச்சலாம் வதக்கி அதில் வந்து புளியை கரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம அது மாதிரி பண்ணாமல் நல்லா வந்து நம்ம வதக்கி நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா புளி குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், எந்த குழம்பாக இருக்கட்டும், நல்லா தக்காளி வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நம்ம அது கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வதக்க போகிறோம். ஸோ இந்த வத்த குழம்பு வந்து நார்மலாகவே வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ சளி பிடிக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது. இல்லை சளி இருக்கிற டைம்லேயும் சரி நீங்கள் இதை சாப்பிட்டீங்க, கிளைமேட் சரியில்லை அப்படின்னா இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் மெழுகுலாம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் சளியை. பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லாவே நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லாவே இது வந்து நம்மளுக்கு வதக்கி கொடுத்துரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூடயே இன்னும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம மெழுகு குழம்புன்றப்ப மெழுகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அதை அரைச்சி சேர்க்கணும். மெழுகு குழம்பு வந்து இன்னொரு நாள் நான் வேறு வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பூண்டு குழம்பு தான் வைக்கிறோம். பூண்டு அப்புறம் வத்தல் போட்டு தான் குழம்பு வைக்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சோண்டு குழம்பு தான், அதனால் வந்து எதுவுமே வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கல. எல்லாமே கம்மியான பொருள். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள் அப்புறம் 2 பேர் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க 2 பேர் தான் சாப்பிடுவோம். நிறையா பண்ணால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்மியாக செஞ்சேன். நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா பூண்டு, மெழுகு எல்லாமே வந்து நிறைய சேர்த்து குழம்பு வைங்க. ஸோ நார்மல் டைம்லேயுமே இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். எந்த டைமில் வேணால் இந்த குழம்பு வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்து எண்ணெயிலே விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே விட்டு வதக்கும் போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புளி குழம்புக்கும் சரி, இந்த வத்த குழம்புக்கும் சரி, நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே வந்து
எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வைக்கிற குழம்பே வந்து நல்லா இருக்காது. அதுக்கு காரணம் 1 2 சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்க்கும் போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு குழம்பு எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு புளித்தண்ணி ஓகேவா இருந்தால் சரி ஓகே. இல்லை புளிப்பு அதிகமாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் போல் அதில் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை புளிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு வந்து புளித்தண்ணி ஊற்றி நல்லாவே அதை வந்து கலந்து விட்டாச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவி நான் வந்து வத்தையை வச்சுருக்கிறேன். வத்தையில் வந்து நம்ம காய போடுறதுனால நிறையாவே மண் ஏறி இருக்கும். மண் தூசி எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக அதை கழுவி எடுத்துக்கணும். சுத்தமாக கழுவி எடுத்துக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து உங்களுக்கு கொரன்னு ஒரு கழுவு 2 கழுவு நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு அரைச்சி பிடிச்சல அதை குழம்புல சேர்த்திங்கன்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு அப்படியே மண் தெரியும். அதில் குழம்புல நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து சில டைம் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். மண் மாதிரி அப்படியே நாக்கில் ஒட்டும் கொரன்னு பல்லுலாம் அப்படியே கூச ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வத்தலை வந்து நல்லாவே கழுவி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வத்தலை சேர்த்து அதை மூடி வச்சிட்டோம்னா குழம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா பூண்டு வத்தல் எல்லாமே வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். இது வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க செய்ய முடியாது தான். பட் ஆனாலும் நம்ம இதெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம குழந்தைக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து நம்ம உடம்புல ஊறுறதுக்கு இந்த குழம்பு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வந்து நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லாவே டேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் நாளும் வச்சுக்கலாம், மறுநாள் கூட வச்சுக்கலாம், மறுநாள் மதியத்துக்கு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சாதத்தில் சேர்த்து நல்லாவே சாப்பிட்டுக்கலாம்.